अस्सलाम वालेकुम வெல்கம் டு காயல் சமையல். இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போற ரெசிபி garlic bread. இது யூசுவலா எல்லாரும் பண்றதுதான். இது வந்து ஒரு 5 minutes போதும். இதுவுமே குயிக் ரெசிபி தான். 5 minutesல எல்லாமே பண்ணிடலாம் நம்ம இது. இதுக்கு தேவையான ingredients நம்ம என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி French loaf bread ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி French loaf இல்லாட்டி கூட இந்த மாதிரி lengthwise bread வாங்கிக்கங்க. இதுக்கு பட்டர், salt, parsley, dry parsley, அப்புறம் oregano, black pepper, இது garlic. ஒரு 4 to 5 cloves வந்து நான் மின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் garlic. இது வந்து chili flakes கொஞ்சம். இதுதான் இதுக்கு தேவையான ingredients. இதுக்கு இப்போ நம்ம எப்படி mix பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஒரு 4 to 5 ஸ்பூன் நம்ம பட்டர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இது கூட இந்த மாதிரி மின்ஸ்டு garlic நம்ம ஆட் பண்ணணும். garlic பவுடர் வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் லைட்டா வேணா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து unsalted butter. அதனால இதுக்கு நான் கொஞ்சம் salt ஆட் பண்றேன். ஆல்ரெடி நீங்க salted butter இருந்துச்சுன்னா நீங்க வந்து salt ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கணும். இது கூட இந்த மாதிரி black pepper, oregano, dry parsley. இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம mix பண்ணணும். இந்த நார்மல் பிரெட்லயே நம்ம பண்ணலாம். ஆனா இந்த garlic bread இந்த மாதிரி French loaf நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு ஷேப்பா நம்ம கட் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நம்ம நார்மல் பிரெட்லயும் நம்ம இந்த garlic bread பண்ணலாம். குழந்தைகளுக்கு garlic bread யூசுவலா நல்லா பிடிக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம நல்லா mix பண்ணி வச்சுக்கிட்டு இது கூட இந்த மாதிரி chili flakes வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போடணும். அப்படியே chili flakes போட்டோம்னா நமக்கு அந்த chili flakes நமக்கு தெரியக்கூடாது. அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு chili நம்ம வந்து flakes பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா mix பண்ணணும். இது mix பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன்ல இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம யூசுவலா garlic breadக்கு இப்படி கிராஸ்ல கட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த சைடுல இருக்குறத இப்படி கட் பண்ணிடணும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் தின்னாவும் பண்ணக்கூடாது, திக்காவும் பண்ணாம கரெக்டா அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி அப்ளை பண்றோம். ஒரு சைடு பண்ணா போதும் நமக்கு. கையில் நமக்கு பிரெட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக செய்யுது. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 5 minutes நமக்கு போகும். அதுக்கு மேலே கருவிடும். அதனால் ஜஸ்ட் 5 minutes நம்ம அதில் வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப லாஸ்ட்லேயே வைக்காமல் ஃபர்ஸ்ட்லேயே வைக்காமல் மிடில் லேயரில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 5 minutesலேயே கரெக்டாக எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம இந்த மாதிரி ஓவனில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 5 minutes போதும். மிடில் வச்சு நம்ம இதை எடுக்க போகிறோம். garlic bread ரெடி ஆயிரும்.